பேயை பற்றி ஒரு கான்செப்டை உள்ளுக்க கொண்டு வந்துட்டு சொந்த செலவில் சூனிய வச்சுக்க போகிற நம்ம ரோகிணியோட கான்செப்ட் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட ஐடியாவோட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி அரங்கேற்றம் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து பயங்கரமாக அந்த பயலை திட்ட, ஏய் போய் அவனை காப்பாற்று, அவனுக்கு சோறு ஊட்டு, நல்லபடியாக பாரு அப்படின்னு சொல்லி மிரட்ட, நான் கல்யாணிடா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணின்னு சொல்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு தயக்கமே வரலங்க. ஏன்னா அவங்க உண்மையிலே கல்யாணி தானே, அதனால் ஈஸியாக சொல்கிறாங்க. அப்படியே பேய் மாதிரி இருந்துட்டு, ஐயோ ஐயோ நான் போகிறேன். மனோஜுக்கு உதறல் எடுக்குது. ஐயோ அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்த ரோகிணி அப்படியே விட்டுறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படியே பயத்தோட நடுக்கத்தோட கேட்க, அந்த பிள்ளைக்கு போய் சாப்பாடு ஊட்டு அப்படிங்கிறாங்க. ஊட்டுறேன்னு ஓடி போயிட்டு டக்குன்னு சோத்தை வாங்கி ஊட்டுறாரு. மீனாவுக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் என்னடா வேணும் அப்படிங்கிற, அங்கிள் என்கிட்ட நீங்கள் பாசமாக பேசுகிறீங்க. ஆமாடா, இனிமேல் நான் பாசமாக தாண்டா பேசுவேன், உங்களை நான் இனிமேல் டாடின்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்க, என்னது டாடியா அப்படிங்கல அப்படின்னு கல்யாணம் இங்கே ரோஹிணி நின்றுட்டு முறைக்க, ஐயோ இல்லைடா நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கடா, நீ டாடின்னு வேணா கூப்பிட்டுக்க, ஏன் மம்மின்னு கூட கூப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லி நடுங்குறாங்க. விஜயா பார்க்குது. விஜயா பார்த்துட்டே, என்னடாச்சு உனக்கு என்ன இப்போ, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லல. அம்மா நீ போம்மா, நான் யாருக்கு வேணாலும் பயந்தாலும் பயப்படுவேன்னு ஒழிஞ்சு பேய்க்கு மட்டும் பயப்படுவேம்மா. என்னடா உன் தாயிடா நான். அம்மா தாயாவது பேயாவது, இல்லை தாயாவது நீயாவது, போம்மா எனக்கு பேய் தாம்மா முக்கியம். என்னடா சொல்கிற, நீ சும்மா இருமா, உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷு நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் அங்கிள் அப்படிங்கல, நான் உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இன்னைக்கு லீவ் போட்டு விளையாடுவோமா அப்படின்னு கிருஷ கேட்க, கரெக்டாக நேரத்துக்கு கோர்த்து விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டேய் மனோஜ் அவனை கூட்டிகிட்டு போகாதடா அப்படின்னு சொல்ல, அம்மா அது வந்துமா, டேய் நான் சொல்கிறத கேளு, கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு விஜயா சொல்ல, அதுவா அப்படிங்கல கல்யாணி பார்க்குது. அப்படின்னு, அம்மா போமா நீ பச்சை பிள்ளைமா, அவன் ஆசைப்படுறான், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு ஓடுறாருங்க. முத்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு மீனா, என்ன ஓடுகாலி இப்படி வேகமாக ஓடுறான் அப்படின்னு சொல்லல. அண்ணாமலை, ஆமாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்த பயலை கண்டாலே பிடிக்காது, இப்படி கூட்டிகிட்டு போகிறேன், ஊட்டி விட்றான், யூனிஃபார்ம் மாட்டி விட்றான், தாங்குறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே குழப்பத்தோடு அங்கிட்டு வேலையை பார்க்குறாங்க. அப்படி கிச்சனுக்கு வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், நல்ல அரங்கேற்றம் பண்ணிட்டு போல இருக்கு. ஆமாம் இதுக்கெல்லாம் நீங்கள் தானே ஐடியா கொடுத்தீங்க, இங்கே பார் இந்த ஐடியா கொடுத்தீங்க, அப்படி இப்படிலாம் பேசுகிற வேலையை நிப்பாட்டு, நல்ல பெரிய ஆள் தான் நீ, ஆத்தாடியோ ஒன்று கோடு கிழிச்சா ரோடே போட்டு முடிச்சிட்டியே அப்படின்னு சொல்ல, என்ன மீனா பண்ணுறது, என் வாழ்க்கை, என் மனோஜும் முக்கியம், என் பிள்ளையும் எனக்கு வேணும், ஆனால் 2 பேரும் சேர்கிற அளவுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன், நீ எனக்கு மறக்காமல் இருக்கணும்னா எனக்கு நீ நல்லது பண்ணு, சீக்கிரம் அவங்கள ஒன்று சேர்த்து வையே, நான் வச்சிருவேன், இப்போ பேயை வச்சே அவரை நான் ரொம்ப பழக விடுறேன், அது நடிப்பு, உண்மையான மனசுலேருந்து பாசம் வர வையி அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிடுறேன் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லுது. எப்படியாவது இந்த விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மீனா, நான் சொல்கிறேன் அந்த என்னைக்கே சொல்லியிருப்பேன் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. முத்து வந்துடுறாங்க. என்ன நம்ம ஆளு பார்லர் அம்மாவை இந்த மிரட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்தோன்னே ரோஹிணி டக்குன்னு அங்கிட்டு போயிடுறாங்க. தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை வச்சுட்டு போகுது. என்ன மீனா எனக்கு என்னமோ ஒரே ஆச்சரியமா இருக்கு, வருது போகுது ஒன்றும் புரியலையே, அவங்க டீ கேட்டாங்க கொடுத்தேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லல. இல்லையே நீ மிரட்டினியே, நான் என்ன மிரட்டினேன், நாளை பின்ன நீயே வந்து டீ போட்டுக்கடின்னு சொன்னேன், அவ்வளோதான், டீ போட்டுக்க டீன்னு சொன்னியா, டீ சொல்லி கூப்பிட்டியா, டீன்னு சொன்னேன், டீயை போட்டுக்க டீ போட்டுக்கன்னு அந்த டீ சொன்னேன். ஓ அப்படியா, என்னமோ நடக்குது மீனா, அப்படியே நம்ம வீட்டில் எல்லாமே தலைகள் தான் நடக்குது, மனோஜ் அம்மாவும் அப்படியே மாறிட்டாங்க, என்ன புரியலையே, கிருஷு வந்த நேரமா அப்படிங்கிறாங்க. எப்படியோங்க எல்லாரும் நல்லா ஒத்துமையாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு மீனா சொல்ல, என் பொண்டாட்டி அதை தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புங்க, நான் கிளம்புறேன், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. கிளம்பையில் இந்த மாமாவுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதானே ஆசையா அப்படின்னு கிட்டக்க வந்து நெத்தி வைக்கிறாங்க. போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க வேலைக்கு போங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனவர் திரும்பி வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பார்க்குது, ரொம்ப சந்தோஷப்படுது, புருஷங்காரன் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டான்னு. அடுத்து அதே மாதிரி சாயந்தரமும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன கையோட ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையலை கூட்டிகிட்டு வந்துருங்க, இங்கே பாரு ரோஹிணி அதெல்லாம் முடியாது அப்படிங்கல. ஏங்க அப்புறம் அந்த இது பேய் வந்துருச்சுன்னா, ஐயோ ரோஹிணி நீ அங்கே இருந்தால் தானே பேய் வரும், நீ அங்கிட்ட எங்கிட்ட காலி பண்ணி கிளம்பி போயிரு, இல்லைன்னா இங்கே வந்துரு. ஏங்க பேய்க்கெல்லாம் வர தெரியாதா, அதெல்லாம் நாடு விட்டு நாடே வருது, நம்ம ஊருக்குள்ள வராதா? ஐயோ அப்படியா, ஆமாம் இப்போ நான் அங்கே வந்தேன்னா அப்புறம் மறுபடியும் அங்கேயும் வந்து உங்களை பிடிக்கும், அதனால் நீங்கள் போய் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. விஜயா ஆடி போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கல. அம்மா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் பண்ணுற பாடு உனக்கு தெரியாதுமா, என்னடா சொல்கிற, ஆமாம்மா அப்படின்னு தனியாக கூட்டி கொண்டு வச்சு, அந்த கல்யாணம் இருக்குல்ல அவன் இந்த பிள்ளை உடம்புக்குள்ள வருதுமா, அப்புறம் என் ரோஹிணி உடம்புக்குள்ளேயும் வருதுமா, மாறி வருதுமா, என்னை ஏதாவது வச்சு செய்யுதுமா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற, ஆமாம் இங்கே பாரு ராத்திரிலாம் 2 அடி கொடுத்துட்டா, என்னடா ரோஹிணி அடித்தாளா, ரோஹிணி இல்லைம்மா கல்யாணி அடிச்சா
ஆயிடுச்சாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் பயமாக இருக்குடா. ஆமாம்மா, இனிமேல் அந்த பிள்ளைய நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாடா கிறிஷு நம்ம உள்ளுக்கு வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவோட சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ரோஹினி உள்ளுக்கு போயிடுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு, இன்னும் கிறிஷை காணுமே, இவரை விட்டே போய் கூப்பிட வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏங்க அந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆஹா நம்ம நார்மலாக ரோஹிணியா சொன்னால் போக மாட்டான், கல்யாணியாக சொல்லணும் அப்படின்ட்டு அப்படிங்கல கல்யாணி ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு கூப்பிட அப்படியே திரும்புது பெஹான்னு பம்பையை விரிச்சுக்கிட்டு, ஐயோ அம்மா அப்படிங்கிறாரு. என்னடா போய் புள்ளைய கூட்டிட்டு வாடா, என் மவனை இங்கே தான் படுக்க வைக்கணும், என் மகனை போய் கூட்டு வரையா இல்லையா அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த போய் கூட்டு வரேன்னு ஓடி போயிட்டு, மீனா முத்து விடுங்க, டே கிருஷி வாடா நம்ம வீட்டுக்கு, இன்னும் சாப்பிடல அங்கிள், அட நான் ஊட்டி வரேன் வாடா அப்படின்னு சாப்பாடை தூக்கிக்கிட்டு கிருஷையும் தூக்கிக்கிட்டு ரூமுக்கு ஓடுறாரு. பார்க்குது விஜயா, இது ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்குது அந்த பேய் வந்துட்டு, அந்த பேயை ஒழிச்சு கட்டணும், முதல்ல விடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க விஜயா. காலையில் எந்திரிக்கிறாங்க, ரொம்ப ஓவர் ஆட்டங்கங்கிறலே அப்படின்ட்டு மனோஜ் பார்த்தா அந்த பயலுக்கு குளிச்சு விடுறது, பல்லு விளக்கி விடுறது எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க. மீனா ரோஹினிட்டு போயிட்டு, பரவாயில்லையே நல்லா வசியம் பண்ணிட்ட போல இருக்கு, எல்லாம் உங்கத்த என்ன மட்டும் சொல்லாத அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா விஜயா வேகமாக கிளம்பி போகிறாங்க. ரோஹினி பார்க்குது, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, எங்கே போனால் என்ன, நம்ம கல்யாணிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு இவங்களை எல்லாத்தையும் கைக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு இருமாப்பா இருக்கிறாங்க. எந்த இதுவுமே ஒரு அளவு தானங்க, எளியோன வழியோ நடிச்சா வழியோ நடிக்க வல்லவன் ஒருத்தன் வையகத்தில் இருக்கான். இங்கே பார்த்தா போகுது பார்வதி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுது. அப்படியா, ஐயோ ஆவி பூந்துட்டாளா, அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வதச்சி எடுக்கிறாளா, ஆமாம் பார்வதி இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு வேலை பிஸியாக இருக்குது, நானும் உங்களோட இனிமேல் அலைய முடியாது, சே உன்னையெல்லாம் கூப்பிட்டேன் பாரு, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி போய் பார்க்க போகிறாங்க. அவங்களும் அப்படியா, நானும் ரத்த காட்டறியவே நான் மொத்தமாக அனுப்பியிருக்கேன், ஊரை விட்டு உலகத்தை விட்டு அப்படின்ட்டு நான் வரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன வாசலை பார்த்துட்டே இருக்காங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இருங்க அப்படி சொல்லல அந்த சாமியாடி வந்துடுறாரு. முத்து பார்க்குறாங்க, ஆஹா அம்மா ஆரம்பிச்சிருச்சே அம்மா அப்படிங்கல, இருடா அந்த மனோஜும் ஒரு மாதிரியாக தான் இருக்கான், ஏதோ அந்த பொண்ணு கல்யாணி ஆவி வருதுன்னு அதை விரட்டட்டும், அதுவும் நல்லது தானே, எப்பா நீமா நம்புகிறேன், ஏண்டா அந்த பொண்ணு உடம்புல வந்து என் பிள்ளைய பார்த்துக்கங்கன்னு சொன்னாலேடா, அப்பா எனக்கு என்னமோ டவுட், டே சும்மா இருடா அப்படின்னு அடக்குறாரு. முத்து மீனாவும் அதே தான் சொல்லுது, சும்மா இருங்க இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, இது ஏன் இப்படி உங்கள் அம்மா பண்ணுறாங்க, மீனா என்ன அப்படின்னு சொல்லல, சரி பேசாமல் இருங்க அப்படிங்கிற அவங்க வந்துடுறாங்க. நடுகாலில் உட்கார வைக்கிறாங்க, எலுமிச்சப்பழம் அது இதையும் வைக்கிறாங்க. ரோஹிணிக்கு அல்லு விடுது, ஐயோ என்ன இது பேயை ஓட்டிடுவாளா, ஓட்டனா என்ன மறுபடியும் பேய் வந்துச்சுன்னா இவங்க என்ன அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கீழே மனோஜ் நிற்கிறாரு. என்னம்மா என்ன அப்படிங்கிற, டே அவள் உடம்புல ஆவி இருக்குல்ல அதை விரட்ட தாண்டா கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா சீக்கிரம் விரட்டுமா, எனக்கு பயமாக இருக்குமா, அந்த பயலை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை போய் தூக்கி கொஞ்சம் சொல்லுது தெரியுமா, அப்போ உனக்கு பிடிச்சி போய் கொஞ்சலையாடா அந்த பேயினால தான் கொஞ்சம் நீ, ஆமாம்மா இந்த சென்மத்தில் அவனா ஒரு ஆள், அவன் மூஞ்சியும் யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு தேவையில்லைம்மா, அவன் இந்த ஜென்மத்துக்கு நான் பக்கத்தில் தொட மாட்டேம்மா, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே ரோஹினிக்கு செம்மகம் வருது. அப்படின்னு முறைக்க, அம்மா கல்யாணி வந்துருச்சுமா உடம்புக்குல அப்படிங்கல, சாமி வந்துருச்சு அப்படிங்கல, சூமந்திர காளி அப்படின்னு விபூதி அள்ளி போடுது. அப்படிங்கிறாங்க. தூக்கி அந்த கட்டத்தில் உட்கார வைங்க, இந்த விபூதி போட்டாலே அடங்கி வந்து உட்காரணும், அப்படி உட்காரலாம் அது பேய் பிடிக்கலன்னு அர்த்தம், உண்மையான பேய் பிடிச்சா வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணியை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அதுவும் பேசாமல் உட்காருது, ஏன்னா அப்படி சொல்லிவிட்டார்ல, அப்புறம் ஓடுனா ஏதாவது நம்பாமல் போயிடுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு கிரியும் விளியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை இந்த வீட்டில் வளரணும்னு ஆசைப்பட்றான், அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ போக வேண்டியதானே, அதான் பார்த்துக்கிறாங்கல்ல. எங்கே பார்த்துக்கிறாங்க, என் பிள்ளைய கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே பார் மரியாதை சொல்கிறேன், இந்த உடம்பை விட்டு ஓடிடு, இல்லை உன் பிள்ளையும் உன்னையும் கட்டி வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பெரம்பு எடுக்கிறாரு. எடுத்த கையோட ஐயோ என்ன பெரம்பு எடுக்கிறான். மனோஜை பார்க்குது, என்னை எம்பிட்டு அடி அடிச்சிருப்பேன், வாங்கு நல்லா, டே நான் உன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லல, டக்குன்னு மயங்கி விழுகுது, நடிக்குது. அப்படியே ரோஹிணி கண்ணை அப்படியே முழிச்சு பார்க்குது. மனோஜ் என்ன நான் என்ன பண்ணுறேன், அத்தை ஆண்டி என்ன அப்படிங்கல, பேய் போயிடுச்சு அப்படிங்கிறாங்களா. பேய் போயிடுச்சா, அது நடிக்குதுங்க, என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாம் இந்த மாதிரி தான் அடிக்கு பயந்துட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு நடிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள தான் இருக்குது, நான் அடித்து விரட்டி இந்த செம்புக்குள்ள தான் ஏற்றணும், இன்னும் என் செம்பு திறக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொன்னா, அட பாவி செம்பை திறந்தாத்தான் நீ நம்புவியா அப்படின்ட்டு மறுபடியும் ரோஹிணி ஆடுது. தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பு எடுக்கிறாங்க. அப்படியே அடிக்க போகிறாங்க. அடித்த கையோட அந்த செம்பை அப்படியே தட்டி விடுது, மூடியோட கலந்து விழுகுது. ஆனாலும் டக்குன்னு எடுத்து மூடி வச்சுக்கிறாரு. அடிக்கிறேன் பாரு அப்படின்னு அடிக்கையில் அந்த 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 சாமி அடியை போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் தான் பார்க்குறாரு, என்னை அடிக்க விடாமல் பண்ணுதுப்பா, இந்தாப்பா மனோஜ் உன்னை என்னென்ன பாடுபடுத்தினாலும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட ஒரு பரம்பு, மனோஜிட்ட ஒரு பரம்பு, எவ்வளோ அடிக்கணுமோ அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்தா தான் இது ஓடும், ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டே அடிங்க அப்படின்னு சொன்னோன்னே, கொடியா இன்னைக்கு அவள் என்னென்ன போய் சொன்னா, அடிக்கிறேன் பாரு
பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடி 2 பேரும் ஓட ஓட விரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ரோஹிணி ஐயோ அம்மான்னு ஓடுது. போறியா போறியா இந்த உடம்ப விட்டு, நான் போயிடுறேன், என்னை விடுங்க. வலி தாங்க முடியாமல் ரோஹிணி அலறாங்க. நீ பொய் சொல்கிற, நீ மறுபடியும் வருவ. இல்லை நான் வரமாட்டேங்கல. மீனா பார்க்குறாங்க, ஐயோ விடுங்க பாவம் அவங்க அப்படிங்கல. யார் பாவம்? அந்த ரோஹிணி பாவம், இல்லை இல்லை கல்யாணி பாவம் அப்படிங்கிறாங்க. போடி ஓ மேலே விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. நான் என்ன பண்ண முடியும் ரோஹிணி பார்க்குறாங்க மீனாவை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாங்க சொன்னேன், சொந்த செல்லில் சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு ஆரம்பத்துலேயே. இவ தான் அடி நோக்கி எடுத்துடுறாங்க. ஐயோ நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்புக்குள்ளே போய் பக்கத்துலேயே படுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஆவி போகிற மாதிரி. அப்பாடா அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிடறாரு. மயங்கி விழுகிறாங்க. அடிச்சு அடியில் ரோஹிணி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, உங்கள் மருமக உங்களுக்கு கிடச்சாச்சு, அந்த ஆவி இதுக்குள்ள பிடிச்சிட்டேன், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு மனம் பிரம்ம இருக்கும், அவங்க யதார்த்தமாக அது வந்தது மாதிரி இருந்தாலும் இருக்கலாம், அது வந்துருச்சுங்கிறக்காண்டி நீங்கள் நம்பாதீங்க, இனிமேல் கல்யாணி சுட்டு போட்டாலும் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ட்டு ரோஹிணின்னு அந்த பிள்ளையை தூக்குறாங்க. அப்படியே மயங்கி தண்ணியெல்லாம் தெளிச்சு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் கண்ணை முழிக்கிறாங்க. அப்படி கிருஷி வர, எங்கடா வர போடா அப்படின்னு சொல்ல, அப்படியே ரோஹிணி முறைக்குது. என்ன ரோஹிணி முறைக்கிற அப்படிங்கல. நான் ரோஹிணின்னு நினச்சிங்களா அப்படிங்கல. இங்கே பார், இனிமேல் கல்யாணிலாம் வராதுன்னு சொல்லிட்டாரு, அப்படிலாம் கல்யாணம் வந்தால் நடிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கிற ஐயோ அப்படின்ட்டு, இல்லைங்க நான் ரோஹிணி தான், அந்த பிள்ளை பாவம் இல்லையா அப்படிங்கல. இங்கே பாரு ரோஹிணி, அவன் பாவங்கன்னு சொல்லாத அப்படிங்கிறாரு. ஆனாலும் மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நீ அந்த பயலுக்கு ரொம்ப பேசுகிற, வேணாம் பாத்தியா அந்த பயலுக்கு நீ இறக்கம் காட்ட போய் அவங்க அம்மா இப்போ உடம்புல வந்துருச்சு, இப்போ எவ்வளோ செலவு அப்படின்னு விஜயாவும் மனோஜும் சொல்கிறாங்க. அடுத்து வா அப்படின்னு ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்களா. அப்படியே மீனா வருது. என்ன மீனா இந்த இதுவும் போச்சே, என்ன பண்ணுறது, நல்ல மனசோட பண்ணணும், எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை, ஆனால் ஏன் பாடுதான் திண்டாட்டம் அப்படிங்கல. அப்படியே அம்மா அப்படிங்கிறாங்க. உடம்பெல்லாம் தழுப்பாக இருக்குது, தேவையா இது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, இது நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். ஏன் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு, நான் பண்ண கொடுமைக்கும், நான் பண்ண பொய்க்கும் இது தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன். இது உனக்கு தண்டனை இல்லை, எனக்கு தான் இன்னும் தண்டனை இருக்குது அப்படிங்கிறாங்க. சாரி மீனா அப்படின்னு சொல்லி மீனா கெஞ்சுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணு கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.